அதோட வந்து நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தமா நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வாரத்துல வந்து நாங்க ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தோம். இப்ப கிராஃபிக் டிசைனர் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்றதோட அடுத்த ஸ்டெப்பா அதை ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லெவலுக்கு போறதுக்கான ஒரு ஐடியாவை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே போல வீடியோ எடிட்டிங்கும் நடந்துட்டு இருக்குது, வீடியோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங். ஸோ இதே போல அடுத்தது வந்து நாங்க லான்ச் பண்ணி நடந்து போற வந்து எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் உண்டு. ஸோ இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு அதை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க்ஸை வந்து நீங்க செஞ்சு கொள்றதோட ஏர்ன் பண்றதுக்கான ஐடியாஸ் மாதிரி இருக்கலாம். பட் அப்படி இல்லாம நீங்க யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி அடுத்தடுத்த வேலைகள் இருந்தாலும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்ள இயலுமான மாதிரியான ஒரு ஸ்கில் தான் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் நீங்க படிச்சு முடிச்சிருந்தா செய்ய இயலுமா. ஸோ இவ்வளவு தான் நாங்க சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தந்தோம். பட் இன்னும் சில விஷயங்கள் நாங்க லாஸ்ட்டுக்கு பேசுறதுக்கு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் முடிகிறதோட சீலன் அகாடமி சம்பந்தமா நாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பண்றதுக்கு. ஸோ கட்டாயமா எல்லாரும் லாஸ்ட் வரை இருந்து இந்த ப்ரோக்ராம முழுசா நீங்க கேட்டுட்டு ஸோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நிறைய விஷயம் பேசுறது இருக்குது. ஸோ நாங்க இப்ப இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது முடிகிறதோட நாங்க சீலன் அகாடமியால் ஆஃபர் பண்ற விஷயங்களை திரும்பவும் பேசுவோம். அப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா நாங்க சீலன் அகாடமியால் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற இந்த ப்ரோக்ராமை ஒஃபிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஷீஃபா இப்ராஹிம் டைம் தான். பேசுறது வந்து கேட்குது இல்ல. மைக் அன்மியூட் பண்ணிடாமல் மியூட் பண்ணிக்கோங்க. நாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி பேசுறதா ஓகே. நீங்க பேசுற வந்து சரியா கேக்குது இல்ல, வாய்ஸ் வருது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிவைஸ் இஷ்யூனால சின்ன ஒரு இஷ்யூ ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல நாங்க கண்டினியூ பண்ணிட்டு போவோம். கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து இந்த ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து நீங்க கிரேட் ஓ லெவல் டைப் பண்ணி மெசேஜ் டெக்ஸ்ட்ல போடுங்க எங்களுக்கு.
ஸோ அதோட அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாண்டா அவங்களும் அவங்களோட இதை கொஞ்சம் டைப் பண்ண டெக்ஸ்ட்ல போடுறதோட யூனிவர்சிட்டி இருந்தாண்டா யூனிவர்சிட்டி கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் மெசேஜ் போடலுமா செக் பாக்ஸ்ல. ஸோ எத்தனை பேர் ஈக்கிறன்றதை பார்த்துக்கொள்றது. ஹலோ, இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ ஓகே கேக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாண்டா ஓகே. ஓகே. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியுடைய தேவையும் முக்கியத்துவமும் கருதி இன்றைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய எல்லாரையும் முதல் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதோட ஒவ்வொரு காலத்துக்கும் தேவையான நிகழ்ச்சிகள் கிளாஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சீலன் அகாடமிக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஹெடிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால நாங்க சாதாரணமாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தை எங்களுக்கு மத்தியில வயது வித்தியாசமின்றி பாவிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்குது. பட் நாங்க அப்படி சொல்லி கேட்டால் நிறைய பேர் ஆனா எல்லாருமே பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்றது காணப்படுது. ஐயோ எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, மிச்சமே ஸ்டடி லோடாக இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு டைம், டீச்சர்ஸ் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்குது, ஸ்கூல்ல சிலபஸ் முடிக்கிறது கஷ்டமா இருக்குது, இன்னும் டைம் கொஞ்சம் தானே இருக்குது, எங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்களோட உண்மை எப்பவுமே ஏசிட்டே இருக்கிறாங்க படிக்க சொல்லி, ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு ஏழாம இருக்குது, படிச்சாலும் விளங்குது இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், தனியா படிக்கிறதுக்குரிய செட்டப் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம், பட் இந்த பிள்ளைகள் படிக்கதே இல்லை, இதுகளை நினைச்சேன்டா எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சாதாரணமாக ஒரு ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கொண்டோம் சொன்னா அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க எங்களுக்கு ஒர்க் லோடா இருக்குது, சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, எம்ப்ளாயிஸுக்கு தான் இந்த நிலைமைன்னு சொல்லி பார்த்து பொஸ் கிட்ட போனேன்டா, பொஸ் சொல்றாரு இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்க இல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை மிச்சமே காமனான ஒரு வார்த்தையாக பயன்படுது. அப்ப நாங்க ஸ்ட்ரெஸ் என்ன, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன என்று சொல்றது தொடர்பாக விளங்கி இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா? சாதாரணமாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற நேரம் நம்ம விரும்பக்கூடிய விஷயம் அல்லாத, அதாவது நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நம்மட மனசுலையும் நம்மட மூளையிலையும் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட்டா? அதாவது இப்ப நாங்க ஒரு விஷயம் இப்ப நாங்க நினைப்போம், நாங்க நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதணும்னு நினைப்போம், பட் எங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, அல்லது இருந்த டைம் நம்ம யூஸ் பண்ணாம விட்டிருப்போம். அதால எக்ஸாம் நெருங்குற நேரம் எங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் ஒன்று வரும். நாங்க அதைத்தான் சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி. நாங்க இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நாங்க பயப்பட தேவையில்லை. அது வந்துட்டு மேனேஜபிள் தான். நாங்க ஸ்ட்ரெஸ் சாதாரணமாக மேனேஜ் பண்ணிக்கொள்ள இருக்குது. ரைட்டா? இப்ப அதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் என்னன்றதை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு, சாதாரணமாக ரோட்ல போய் கொண்டிருக்கிற நேரம் எங்களை ஒரு நாய் துரத்துது. அப்ப நாய் துரத்துற நேரம் சாதாரணமாக எங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்த வாரதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ். எங்களுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து, எங்களுக்கு நெஞ்செல்லாம் படப்படுத்து, அந்த இடத்துல நிக்க இயலாம நாங்க விரண்டு ஓடுவோம். அந்த இடத்துல எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததாலதான் நாங்க ஓடினோம். அந்த இடத்துல எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலையாமன்னு சொன்னா நம்ம ஓடாம நாய் வந்து எங்களை கடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல நம்ம நின்று இருப்போம். அப்ப ஸ்ட்ரெஸ் சொல்றது எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்கள்லயும் நெகட்டிவான ஒரு விஷயம் தான் என்று செல்ற ஒரு எண்ணம் இருந்தால் அது பிள்ளையானது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்றது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ரைட்டா? பார்க்காம வரோம், ரோட கிராஸ் பண்றோம், அந்த டைம் ஒரு கார் வந்து எங்களை இடிக்க வருது,
நாங்க உடனே என்னது எங்கட அவசரமாக ஓடி அந்த கார் எங்களை இடிக்கவா இருந்து தப்பிச்சு கொள்றோம். அந்த இடத்துல எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததான் நாங்க உடனடியாக அந்த இடத்துல இருந்து ஓடி போறோம். அதே நேரம் மார்னிங் எழும்பி ஸ்கூலுக்கு போறது லேட் ஆகிட்டு, இதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, நிற்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வரலன்னு அர்த்தம். அதே நேரம் ஸ்ட்ரெஸ் வந்த நாம் என்ன செய்வோம்டா அவசரமாக அரையும் குறையுமாக ரெடி ஆகிட்டு இந்த ஸ்ட்ரெஸ் உடைய சிறப்பியல்பு, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு சில நேரம் எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும். அதே நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் என்று செல்றது நாட்பட்ட அளவுல மிக நீண்ட காலமாக நம்மள்ட்ட இருக்குமாக இருந்தால் அது ஒரு நெகட்டிவான ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நெட்வொர்க் இஷ்யூ போல இந்த மழைனால. ஸோ அதனால தான் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எல்லாரும். ஸ்க்ரீன்ல யாரும் இருக்கவான அஷ்ரிஃபாவோ யாரும் ஒன்று தான் நேம் பொழுது. Recording in progress. ஓகே, கவரேஜ் இஷ்யூ கொஞ்சம். அப்ப இப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க எப்படி நல்ல முறையில பயன்படுத்தலாம், இந்த ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு ஓவர் ஆகி போற நேரம் நாங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது சம்பந்தமாகத்தான் நாங்க இன்றைக்கு மெயினா பார்க்க இருக்கோம். ரைட்டா? எங்கட மெயின் விஷயத்துக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சாதாரணமாக உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் வாழ்க்கையில வெற்றி பெறணும், அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், அவன் வாழ்க்கையில அவன் சாதனையாளன் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஆசையில போய் ஒரு முனிவர்கிட்ட, வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒரு முனிவர்கிட்ட அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஐடியா கேட்கிற, என்னது முனிவரே, நான் வாழ்க்கையில வெற்றியாளராக வர வேண்டும், அதுக்காக வேண்டி எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற. அந்த இடத்துல முனிவர் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால், நீங்க வாழ்க்கையில வெற்றியை தேடிய பாதையில பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க முக்கியமான 3 விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், தாண்டி போகணும். அந்த 3 விஷயங்களையும் நீங்க தாண்டி போனண்டா கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு அந்த 3 விஷயமும் என்னன்னு சொல்லி அந்த மாணவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப இந்த மாணவன் அவர வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி பெரிய ஆசையோட வேட்கையோட அந்த வெற்றியை தேடிய பாதையில நடந்து போய்கொண்டிருக்கிறாரு. ரைட்டா? அந்த நேரம் முதலாவதாக அந்த மாணவனுக்கிட்ட ஒரு கொடூரமான பயங்கரமான பார்த்தாலே அருவருக்கத்தக்க யாரும் விரும்பாத ஒரு உருவம் ஒன்று வருது. வந்து அந்த மாணவனை பார்த்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ எங்க போய்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த மாணவன் சொல்றார், நான் வெற்றியை தேடிய பாதையில போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கொடூரமான உருவம் என்ன சொல்லுதென்றால், அப்படியண்டா நீ உண்ட வாழ்க்கை பாதையில ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன நீ தாண்டி செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப அந்த உருவத்தை பார்த்து அந்த மாணவன் கேட்கிறான், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த உருவம் சொல்லுது, நான் தான் அவமானம். அப்ப எந்த ஒரு மாணவனும் வெற்றியை தேடிய பாதையில போற நேரம் அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அவமானம் என்ற விஷயத்தை ஓவர் கம் பண்ண வேணும். சரி, இந்த அவமானத்தை கஷ்டப்பட்டு போராடி மனச திடமாக வச்சு கொண்டு அவமானத்தை கடந்து அவன் நடந்து போய்க்கிருக்கான் வெற்றியுடைய பாதையில.
ரெண்டாவது ஒரு அழகான பிரகாசமான பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு அழகான உருவத்துல ஒருத்தர் வந்து நீ எங்க போறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மாணவன் முந்தி சென்ற மாதிரியே சொல்றான், நான் வெற்றியை தேடிய பாதையில போறேன். அப்படியா, அப்ப நீ என் கைய பிடிச்சிக்கோ, நானும் உன்னோட வாரேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாணவன் கேட்கிறான், நீ யாரு? அந்த அழகான அந்த உருவம் சொல்லுது, நான் தான் அதிர்ஷ்டம். நீ வெற்றி அடையணுமெண்டா நானும் தேவை, என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சரி என்றுட்டு இவர் அதிர்ஷ்டத்துடைய கையை பிடிச்சு கொண்டு நடந்து போறாரு வெற்றியுடைய பாதையில. போற நேரம் பின்னால இருந்த ஒருத்தர் என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்தி கொண்டு வாராரு. அப்ப கத்திட்டு வந்தோடனே இந்த மாணவன் பார்த்தான், நம்மள்ட்ட அதிர்ஷ்டம் இருக்குதானே, இவன் யாரு கத்துற, இவன் தேவையில்லை, இவனை நம்ம கூட்டிட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தினவர் யாரு என்று கூட கேட்காம இவர் அவசர அவசரமா பெய்த்தாரு. போனோன்னு ஒரு கட்டத்துல திடீரென்று இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்றது இந்த மாணவருடைய கைய தூக்கி வீசிட்டு அது போயிட்டு போனதுக்கு பிறகு இவர வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமுமே இல்லாம இருக்குது. அவர் நல்லா படிக்கிறார், பட் மார்க்ஸ் எடுக்க ஏழுது இல்ல. அவர் நல்லா ட்ரை பண்றார், பட் அவருக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் ஒன்றும் வருது இல்ல. அப்ப அந்த டைம் அவர் வந்துட்டு கை சேதப்பட்டு இருந்த நேரம் அந்த ஒருத்தர் வாராரு, வந்து சொன்னாரு, நான் அப்பவே உனக்கிட்ட சொன்னேன் என்னையும் கூட்டிட்டு போண்டு, நீ என்ன கூட்டிட்டு போயிருந்தா இன்றைக்கு நீ இப்படி கை சேதப்பட்டிருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த முந்தி என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கத்தின அந்த உருவம் வந்து அவர்கிட்ட கேக்குது. அப்ப மாணவன் கேக்குறாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவர் சொல்றார், நான் தான் திறமை. இந்த கதையில இருந்து விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க வெற்றியை தேடின ஒரு பாதையில போற நேரம் நிறைய அவமானங்களை தாண்ட வேண்டி இருக்குது. எங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்பப்ப வரும் போகும், பட் எங்களோட திறமையை நாங்க லைஃப் லாங்கா நம்பி அதை டெவலப் பண்றதின் மூலமாக எங்களோட லைஃப்ல நாங்க நிறையவே முன்னுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ரைட்டா? இப்ப நாங்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதாவது இன்றைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகிருக்கிறதுல நிறைய ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் உங்களுக்கும் வருதான்னு சொல்லி நீங்க பார்த்து கொள்ளலாம். ரைட்டா? இப்போ ஒருத்தர் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்குதாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்க காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிறைய சிம்டம்ஸ் காட்டப்படும். ரைட்டா? அதாவது ஏதாவது படிக்கிற நேரம் அல்லது படிப்பை பத்தி நினைக்கிற நேரம் அல்லது எக்ஸாம பத்தி நினைக்கிற நேரம் அதிகரிக்கிறது, நெஞ்சுக்குள்ள இடிக்கிறது, படபடக்கிறது, இப்படியான சிம்டம்ஸ் எங்களோட உடம்புல ஏற்படுறது. அடுத்தது சுவாசம் வேகமாக எடுக்கிறது, படிக்கணும் அப்படி நினைச்சாலே கொஞ்சம் மூச்சு தட்டுற மாதிரி, மூச்சு திணற மாதிரி ஃபீல் ஆகுறது. அடுத்தது வந்துட்டு என்ன சாப்பிட்டுண்டாலும் அது செமிச்சு போறது இல்ல, வயிற்றுல வந்துட்டு முட்டின மாதிரியே இருக்கிறது. அடுத்தது வந்துகிட்டு நோய் எதிர்ப்பு செயல்பாடு குறைகிறது, எப்பவுமே தடுமல் வாருது, காய்ச்சல் வாருது, தலைவலி வாருது, டயர்ட் வாருது மாதிரியே இருக்கும். அடுத்தது தூக்கம் இல்லாத தன்மை சிலருக்கு இருக்கும், சிலர் வந்துகிட்டு அதிகமாக தூங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பிடுற விஷயமும் சிலர் நிறைய சாப்பிட்டே இருப்பாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. அடுத்தது வந்துகிட்டு ஒரு விஷயத்துல கன்சென்ட்ரேட் பண்றதுக்கு இயலாம இருக்கிறது. என்னதான் படிக்கணும் வச்சு நாங்க புக் எடுத்து விரிச்சு வாசிச்சாலும் அந்த வாசிக்கிற விஷயம் எங்களோட மண்டைக்குள்ள ஏறுறதே இல்லை. நாங்க என்னத்தை வாசிக்கிறோம்ன்றத கன்சென்ட்ரேட் பண்ண இயலாம இருக்கிறது. அடுத்தது எப்ப பார்த்தாலுமே டயர்டாவே இருக்கிறது, கோபம் வாருது, அழுகை வாருது, கவலை வாருது, விரக்தி வாருது, எங்க சரி போகணும் போல இருக்கிறது, இப்படியான மாற்றங்கள் சொல்லி வாரது. அடுத்தது அதிகமா
வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ சரியா இந்த வெதர் கண்டிஷன் நாங்கள் இங்கே இருக்கிறனால தான் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆகிக்குது. ஸோ நிறைய பேருக்கு கவரேஜ் இஷ்யூ ஒன்று செல்லிக்குது, ரெக்கார்டிங் தாரான்னு கேட்குறேன். ஸோ ஒரி பண்ண தேவையில்ல, நாங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கலாம், இஷ்யூ இல்லை. ஓகே. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் நாங்க சரியான முறையில மேனேஜ் பண்ணி போகலையாம் என்று சொன்னால் அது எங்களுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு காரணியாக அமையும். அதுல முதலாவது ஆய்வுகள் செல்லுது, ஸ்ட்ரெஸ் நாங்க சரியான முறையில மேனேஜ் பண்ணலையாமண்டா எதிர்காலத்துல அது கேன்சர் வாரத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே நேரம் குரோனிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாட்பட்ட நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்பட்ட நோய் என்று சொன்னால் அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது வருத்தம், முள்ளந்தண்டு நோவும், இப்படி நிறைய பெயின்கள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா அவங்க வந்துகிட்டு டாக்டர் போயிட்டு செக் பண்ணி நடிச்சினால் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சொல்றது குரோனிக் பெயின். இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸால வாருது. இத மாதிரி சுகர் நோய் வாரது. அடுத்தது வந்துகிட்டு எப்பவுமே டயர்டாக இருக்கிறது, எனர்ஜி இல்லாம போறது. அடுத்தது தைராய்டிஸ் பிரச்சனை வாரது. ஆனா உபாதைகளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சரியான முறையில மேனேஜ் பண்ணாம இருக்கிறது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ் நாங்க ஸ்கிரீனை ட்ரா பண்ண உங்களை இந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். முகமதுன்னு சொல்லி யாரோ. ஓகே. அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்த நாம பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்கட மூளையில சுரக்கக்கூடிய சில எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கு காரணங்களாக இருக்குது. அதாவது மெயினாக நம்மட உடம்பு அல்லது மனசு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது மெயினா 3 ஹார்மோன்ஸ் எங்கட மூளையில சுரக்கும், ரைட்? அது வந்துட்டு ஒன்று அதினலின், அடுத்தது நோர் அதினலின், அடுத்தது குரோட்டிசோல் அப்படின்னு சொல்றது. இந்த 3 ஹார்மோன்களும் சுரக்கிறதுனால எங்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது ஒரு சைடு இருக்க. இது மாதிரி எங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்களை ரிலீஃப் பண்றதுக்காக 4 ஹார்மோன்கள், எங்களோட டோனின் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன், அடுத்தது டோபமைன், அடுத்தது என்ட்ரோபின், அடுத்தது. அப்ப நாங்க வந்துகிட்டு இந்த ஹார்மோன் வைஸா பாக்குற நேரம் நாங்க கீழே சொன்ன அந்த 3 ஹார்மோன்ஸையும் கூட்டக்கூடிய நல்லாக சுரக்கக்கூடிய செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களோட ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக இயலுமாக இருக்கும். அப்ப அப்படியான விஷயம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். முதலாவதாக நாங்க பார்த்தோம் செரட்டோனின் அப்படின்னு சொல்ற ஹார்மோன். அதாவது எங்களோட மூளையில சுரக்கக்கூடிய இந்த செரட்டோனின் சொல்ற ஹார்மோனை நாங்க செல்றது, அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, என்னன்னு சொன்னால் ஹாப்பி ஹார்மோன். அதாவது நாங்க எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்கும்,
ரைட்டா? அப்ப எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாங்க வெளியே வரணுமாம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாங்க மேனேஜ் பண்ணி கொள்ளணுமாம் சொன்னால் நாங்க சந்தோஷமாக இருக்கணும். நாங்க சந்தோஷ ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு ஹார்மோன் இருக்குது, டோபமைன். இந்த டோபமைன் என்று சொல்றது ரிவார்ட் கெமிக்கல் என்று சொல்றது. இதுவும் எங்கட மூளையில சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இது வந்துகிட்டு பிறர் நம்மள புகழ்ற நேரம், நல்ல வார்த்தைகள் சொல்ற நேரம், நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க நல்ல பிள்ளை, நீங்க நல்லா படிக்கிறீங்க, நீங்க நல்லா வருவீங்க எதிர்காலத்துல, இப்படியான வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கிற நேரம் இந்த ஹார்மோன் எங்கட மூளையில சுரக்குது. அப்ப இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்குரிய வேலைகளை நாம செய்யறதின் மூலமாகவும் நாங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியாகி போகலாம். அதே மாதிரி எண்டோஃபின் சொல்ற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் எங்கட மூளையில சுரக்குற. அப்ப இத வந்துட்டு பெயின் கில்லர் சொல்லுவாங்க. நாங்க எக்ஸசைஸ் செய்யறதின் மூலமாக, எங்களோட உடல் இயக்கங்களை செய்யறதின் மூலமாக இந்த ஹார்மோனை நாங்க சுரக்க செய்யலாம். அப்ப நாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதின் மூலமாக எங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்க ஹார்மோன் தான் லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது. இந்த ஹார்மோனை நாங்க அதிகரிச்சு கொள்றதுக்காக வேண்டி எங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட நாங்க சந்தோஷமாக பழகுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசுறது, எங்களுக்கு மனசுக்கு விருப்பமானவங்களோட, மனசுக்கு பிடிச்சவங்களோட நாங்க வந்துகிட்டு பழகுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப மெயினா நாங்க இதை தாண்டியும் நாங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனா மெயினா சிம்பிள் விஷயம், எங்களோட மூளைய நம்ம எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராது. அதாவது எங்களோட மூளையில எங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்களை நம்ம சுரக்க வச்சுட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட ஸ்ட்ரெஸ் ஓகே ஆகிடும். அப்ப நாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறது, பிறரை பார்த்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தைகள் பேசிக்கொள்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது, அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்றது அப்படி சொல்ற 3 விஷயத்தையும் நாங்க வச்சு பார்க்கலாம். ரைட்டா? அடுத்தது எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்ற சில விஷயங்களை பார்க்கலாம். அதுல முதலாவது விஷயம் தான் நாங்க டீப் பிரீத் பண்றது. ரைட்டா? டீப் பிரீதிங் அப்படின்ட்டு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. டீப் பிரீத் பண்றேன்டா என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தி யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அப்படி கஷ்டம்டா நீங்க செட் பாக்ஸ்லயும் பேசலாம். ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் வந்திருக்குது. இப்ப சாதாரணமாக நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கோ, சாதாரணமாக நிதானமா இருக்கிறதுக்கு கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்ப இந்த நேரத்துலதான் நாங்க ஒரு இடத்துல இருந்து நாங்க டீப் பிரீதிங்க செய்யணும். அதாவது இந்த டீப் பிரீதிங்ன்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. மெடிடேஷன் பண்றது, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல நான் இன்றைக்கு உங்களுக்கு சாதாரணமாக சொல்லி காட்டுறதுக்கு இந்த டீப் பிரீதிங் அப்படின்னு சொல்றத எடுத்தேன். அதாவது எங்களோட மூச்சு காற்றை நாங்க ஆழமாக உள்ளெடுத்து வெளியே விடுறதை தான் நாங்க டீப் பிரீதிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்துகிட்டு ஆத்மீக ரீதியாக நாங்க பார்க்கிற நேரம் எங்களோட வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறது அப்படின்னு சொல்றதும் இந்த மெடிடேஷன் மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லி சொல்லப்படுது. நாங்க முஸ்லிம்ஸாக இருந்தோம்னா எங்களோட தொழுகையில வந்துட்டு நாங்க என்னது உள்ளார்த்தமாக இருக்கிறது, அதாவது அந்த நல்ல யாதோட நினைப்போட நாங்க அல்லாஹ்வை தொழுறோம் அப்படின்னு சொல்ற எண்ணத்தோட நாங்க நிதானமாக நீட்டி தொழுறத நாங்க செல்லலாம். அதே நேரம் ஏனைய மதத்தவர்கள் எடுத்துக்கொண்ட மனுஷன் அவங்களோட கடவுளை கும்பிடுற நேரம் இந்த செயற்பாடுகள் நடைபெறுது. ரைட்டா? அதுல ஸ்பெஷலா டீப் பிரீதிங் அப்படின்னு சொல்ற நேரம் எங்களோட மூக்கு வழியாக நாங்க சுவாச காத்தை மெதுவாக கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழியாக வெளியே விடுறதை தான் சொல்றது டீப் பிரீதிங் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த படத்துல அதை பார்க்கலாம். நாங்க இந்த டீப் பிரீதிங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நீங்க ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, செட் பாக்ஸ்ல மெசேஜஸ் வருது, தேங்க்யூ.
எப்படின்னு சொன்னால் நான் இப்போ கவுண்ட் பண்ணுவேன் ரைட்டா 1 to 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன் காத்தை மூக்கு வழியாக உள்ளெடுக்கணும் ரைட்டா இப்ப 5 நீங்க மூக்கால காத்த உள்ளுக்கு எடுக்கிறத நிப்பாட்டிட்டு உங்களோட நெஞ்சு வகுறுக்குள்ள கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த ஹோல்ட் பண்ற நேரம் நான் ஒரு 6 எண்ணுவேன் 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன் அப்ப நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு 5 கவுண்ட் பண்ணுவேன் அந்த டைம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாய் வழியாக காத்த வெளியே விடணும் ரைட்டா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நான் சொல்றேன் கவுண்ட் பண்றேன் நீங்க வந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சுவாச காத்த மூக்கு வழியாக உள்ளடுங்க 1 2 இடையில கெப் விடாம அப்படியே உள்ளுக்கு எடுத்துட்டே இருக்கணும் 5 சொல்ற வரைக்கும் 3 4 5 ஓகே இப்ப இந்த காத்தை நீங்க விட்டுடாம உங்களோட நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் 1 to 6 என்றேன் 1 2 3 4 5 6 இப்ப again 1 to 5 வரைக்கும் நான் என்றேன் அந்த காத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழியாக வெளியே விடணும் ரைட்டா 1 2 3 4 5 ரைட்டா இப்ப செஞ்சீங்களா நான் சொன்னத ஓகே எகைன் இன்னும் ஒரு தடவை உங்களோட சுவாச காத்த கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு எடுங்க 1 to 6 சொல்றேன் 6 சொல்ற வரைக்கும் உங்களோட காத்த நீங்க உள்ளுக்கு எடுத்துட்டே இருங்க 1 2 3 4 5 6 ஓகே இப்ப again 1 to 6 நான் கவுண்ட் பண்றேன் அந்த காத்த உங்களோட நெஞ்சுக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க 1 2 3 4 5 6 ஓகே இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காத்த வாய் வழியாக வெளியே விடணும் நான் 1 to 7 கவுண்ட் பண்றேன் 1 2 3 4 5 6 7 ஓகே இப்படி நாங்க டீப் பிரீதிங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸ ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் ஒரு தனியா ஒரு இடத்துல போயிருந்து எங்களுக்கு கவனக்கழிப்பு தராத ஒரு இடத்துல இருந்து இந்த டீப் பிரீதிங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் நாங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ற நேரம் பழகுற நேரம் கொஞ்ச நேரம் உள்ளெடுத்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் அவுட் பண்ணலாம் கொஞ்சம் அப்படி 2 தரம் 3 தரம் 4 தரம் அப்படின்னு சொல்ற நேரம் நாங்க வந்துகிட்டு அந்த இன்ஹேல் பண்ற அந்த டைமை கூடவே எடுத்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற டைமை இன்னும் கொஞ்சம் எடுத்து நாங்க எக்ஸ்ஹேல் பண்ற அந்த டைமை இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கலாம் அப்படின்றதால எங்கட இதயம் வந்துகிட்டு சீரான முறையில துடிக்க ஆரம்பிக்கும் நாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரம் எங்கட இதயம் சீரான முறையில துடிக்காது நாங்க இப்படி இந்த டீப் பிரீத் செய்யற நேரம் எங்களுக்கு இதயத்தை சரியான முறையில துடிக்க வைக்கிறதுக்கான இரத்த ஓட்டங்கள் எல்லாமே கொடுக்கப்படும் ரைட்டா இந்த ஆக்டிவிட்டியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் நாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரம் ஸ்ட்ரெஸ்ல இந்த வழியா வரணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம் எக்ஸசைஸ் செய்யலாம் நாங்க வீட்லயும் இருந்து செய்யலாம் வீட்டுக்கு வெளியில வாசல்லையும் செய்யலாம் பாய்ஸ் ஜிம்முக்கு போய்த்தும் செய்யலாம் அல்லது நீங்க உங்களோட வீட்லயும் செய்யலாம் அது எப்படியெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் ப்ராப்பரா எங்களுக்கான ஒரு கைடன்ஸ் நீங்க கூகுள் பண்ணியும் பார்க்கலாம் அப்ப எங்கட உடம்பை நாங்க அசைச்சு உடம்புல எக்ஸசைஸ் பண்றதின் மூலமாக எங்கட மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்ப எக்ஸசைஸ் செய்யறது எங்கட ஸ்ட்ரெஸ்ஸை கட்டாயமாக குறைக்கும் அதே மாதிரி நாங்க முந்தி பார்த்தோம் தானே எங்கட மைண்ட்ல எங்கட மூளையில வந்துட்டு
ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இயற்கையாகவே எங்களோட கடவுள் வந்துகிட்டு சில ஹார்மோன்ஸை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வச்சா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கலி குறையும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். ரைட்டா? அப்ப அந்த ஹார்மோன்ஸை நாங்க எப்படி சுரக்க வைக்கிறோம்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் தானே. இப்ப எங்களோட மூளையில ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன்ஸை நாங்க அதிகமாக சுரக்க வைக்கிறதின் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா எங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், நாங்க எப்படி அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கலாம்? எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுற முறை. ரைட்டா? ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் சுரக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. அந்த சாப்பாடுகளை நாம சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த ஹார்மோன் எங்களோட மைண்ட்ல எங்களோட மூளையில சுரக்கும். எங்களோட மூளையில அந்த ஹார்மோன் சுரந்தண்டா ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். அந்த வகையில நாங்க பார்த்தோம் செரட்டோனின் அப்படின்னு சொல்றது. செரட்டோனின் என்ன சொன்னால் நாங்க பார்த்தோம் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி. இந்த செரட்டோனின் நாங்க சுரக்கணும்னா இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிற எல்லா சாப்பாடும் நீங்க தின்னலாம். சீஸ் தின்னேலும், மீன் தின்னேலும், எக் தின்னேலும், அதே மாதிரி பனானா, அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட், ஆப்பிள், அடுத்தது நட்ஸ், இப்படியான சாமான்கள் தின்னா எங்களோட மூளையில செரட்டோனின் சொல்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எங்களோட மூளையில இருந்து வர ஹார்மோன் மூலமாகவே எங்களோட ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு மேனேஜ் ஆகும். அடுத்தது சொல்லி இருந்தேன் ரெண்டாவது ஒரு ஹார்மோன் டோபமைன். இந்த டோபமைன் சொல்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு பீட்ரூட் சாப்பிடலாம், அவகேடோ சாப்பிடலாம், டார்க் சாக்லேட் சாப்பிடலாம், கிரீன் டீ அல்லது பிளேன் டீ அல்லது டீ சாப்பிடலாம். அடுத்தது அந்த பச்சை இலை வகைகள் சாப்பிடலும், நட்ஸ் வகைகள் சாப்பிடலும், ஒமேகா 3 இருக்கக்கூடிய சாப்பாடுகள் சாப்பிடலாம். ஒமேகா 3 என்று சொல்ற நேரம் அது முட்டையில் இருக்குது, சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஒலிவ் ஆயில்ல முட்டை பொரிச்சு தின்றது அல்லது ஒலிவ் ஆயில்ல சாப்பாடு சமைக்கிறது. அடுத்தது தயிர், இப்படியான சாப்பாடுகள் எல்லாம் நாங்க சாப்பிட்ட மனுஷனால் காஃபி, இதெல்லாம் என்னோட டோபமைனை கூட்டும். ரைட்டா? அடுத்த விஷயம் விஷயமும் எங்களோட மூளையில இப்படியான இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கக்கூடிய சாப்பாடுகள் எகைன் நாங்க முந்தி பார்த்தது எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் ஆகுது. டார்க் சாக்லேட், ஆரஞ்சு, நட்ஸ், அடுத்தது கார்லிக்னு சொன்னா வெள்ளைப்பூடு, அடுத்தது சின்ன மீன் வகைகள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், தானிய வகைகள் எல்லாம் நாங்க ஓவராலா பார்க்கலாம். அதே மாதிரி நாங்க லாஸ்டா ஒரு விஷயம் பார்த்தோம், லவ் ஹார்மோன்ஸ் சொல்லி எங்களோட மூளையில ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த லவ் ஹார்மோனை நாங்க அதிகமாக சுரக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ளணும். எங்களோட உமா கிட்ட அன்பா பேசணும், சிரிச்சு பேசணும், எங்களோட வாப்பாவோட நல்ல ஒற்றுமையா பேசணும், எங்களோட சகோதரர்களோட சகோதரிகளோட நாங்க அன்பா பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பி ஹெல்ப் பண்ணணும். ரைட்? எங்களோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்றது. ரைட்டா? அதே மாதிரி எங்களை என்னென்ன விஷயங்கள் சிரிக்க வைக்குதோ அந்த விஷயங்களை பண்றது. அடுத்தது கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துல வாக் போறது. சூரிய வெளிச்சம், அதாவது இப்ப நாங்க வீட்லயே இருந்து ரூம்ல இருந்தே நேரமும் படிச்சு டயர்ட் ஆகுவோம். லைட்ஸ்ல ஃபேன்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். அப்படி ஃபீல் பண்ற நேரம் சூரிய ஒளி அடிக்கிற மாதிரி வாசல்ல போயிட்டு கொஞ்சம் இருக்கிறது, வாசல்ல கொஞ்சம் நடந்து வாரது, அல்லது கார்டனிங் பண்றது, அல்லது அந்த பச்சையான கிரீனியான அந்த நேச்சரை பாக்குறது, இப்படியான விஷயங்களின் மூலமாக எங்களுக்கு வந்துட்டு அந்த லவ் ஹார்மோன்ஸ் நிறையவே சுரக்கும். அது சுரக்கிறதுனால எங்களோட ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு ஆட்டோமேட்டிக்கலி குறையும். ரைட்டா? ஓகே தானே? எவ்வளவு நேரமும் பேசின விஷயங்கள் கிளியர் தானே? நீங்க செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணலாம். ஓகே, நாங்க இப்ப ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடி பார்ப்போம். இப்ப சாதாரணமாக நாங்க எல்லாருமே ஓ லெவல் பிள்ளைகள், ஏ லெவல் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறீங்க. படிச்சு டயர்ட் ஆகி இருப்பீங்க, அல்லது படிக்கணும்ன்ற ஒரு டென்ஷன்ல இருப்பீங்க. நான் படிக்கிறது எக்ஸாமுக்கு வரலேண்டா என்ன செய்யறது? சரி, நான் படிக்கிறது எக்ஸாம் டைம்ல மறந்தண்டா என்ன செய்யறது? சரி, நான் படிச்சது எக்ஸாமுக்கு வந்தாலும் எனக்கு ஒழுங்கு எழுதே இல்லாம போயிட்டேன்டா, நான் என்ன செய்வேன்? இப்படி நெகட்டிவா யோசிச்சு எங்களோட மூளையெல்லாம் டயர்ட் ஆகி இருக்கு. ரைட்டா?
இப்ப நாங்க ஒரு கேம் ஒன்று விளையாடலாம். இது ஒரு சைக்காலஜி கேம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆக்கப்பட்டிருக்குது 3 அருவருப்பான அல்லது அழகில்லாத அல்லது கொடூரமான அல்லது எங்கட எல்லாருக்கும் பார்த்தோனையோ விரும்பாத 3 விஷயம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்குது. ரைட்டா? பள்ளி, அடுத்தது மிச்சம் பசியோட இருக்கக்கூடிய எதை போட்டுண்டாலும் தின்னுடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு முதலை, அடுத்தது வெறியோட இருக்கக்கூடிய ஒரு நாய். இந்த 3 படமும் உங்களுக்கு காட்டப்படுது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 படத்திலையும் ஒவ்வொரு படத்தையும் பத்தி 3 வாக்கியம் எழுதணும். பட் அந்த 3 படத்திலையும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் தானே எழுதணும். பள்ளி பள்ளிய பத்தின நல்ல விஷயங்கள் 3, முதலைய பத்தின நல்ல விஷயங்கள் 3, வெறி நாய பத்தின நல்ல விஷயங்கள் 3. ரைட்டா? ஓகே, உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தாரேன் அல்லது 2 minutes டைம் தாரேன். இதை நீங்க எழுதி முடிச்சேன்னு சொன்னால் செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே, எழுதி முடிஞ்சா செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணலாம். விருப்பமான அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எழுதினீங்களா? உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்துச்சா? இந்த பள்ளிய பத்தின 3 நல்ல விஷயம், பசியோடு இருக்கக்கூடிய முதலைய பத்தின 3 நல்ல விஷயம், வெறி நாய பத்தின 3 நல்ல விஷயம். எழுதினவங்க யாராவது? ரிப்ளை பண்ணலாம் செட் பாக்ஸ்ல. ஓகே, சில பேர் பப்ளிக்கா ரிப்ளை பண்றாங்க, சில பேர் பிரைவேட்டா ரிப்ளை பண்றாங்க, சிலர் சிலதுக்கு எழுதினது சிலருக்கு எழுதல அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் வந்துட்டு எழுத ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் 3க்கும் எழுதின அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்ப என்ன விஷயம்டா, இதுதான் உங்களோட டாஸ்க். என்ன டாஸ்க்னு சொன்னால், இப்ப எக்ஸாமை பத்தி அல்லது உங்களோட படிக்கிற விஷயங்களை பத்தி நீங்க என்னெல்லாம் நெகட்டிவா உங்களோட சுத்தின விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதுக்குள்ள என்ன நலவு இருக்குது, அதுக்குள்ள என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்றத பாக்குற ஒரு மனுஷனாக நீங்க இந்த பீரியட்ல நீங்க இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங். நீங்க வந்துகிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் வெற்றிகரமாக முகம் கொடுத்து நீங்க வெற்றியாளராக மாறலாம். ரைட்டா? இப்ப நாங்க பார்த்தாலே விளங்குது, இந்த நாயை பார்க்கலாம், அது ஒரு வெறியோட இருக்குது. ஈவன் முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு
ஒரு உயிரினத்தை கண்டாலும் கடிச்சு தின்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய இந்த கொடூரமான நாயை பார்த்தே எங்களுக்கு 3 நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு ஏழுமாக இருக்குதுன்றால் இந்த நாயை விட கொடூரம் இல்லையே இந்த எக்ஸாம், நம்ம ஃபேஸ் பண்ண போற எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்துட்டு எங்களை கடிச்சு தின்னாது, எங்களை கடிச்சு கொதறாது, எங்களோட உயிரை பறிக்காது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம், நாங்க சிட் பண்ண போற ஒரு பப்ளிக் எக்ஸாம். அது இந்த நாயை விட கொடூரமானதும் இல்லை, இந்த முதலையை விட கொடூரமானதும் இல்லை, அந்த பள்ளியை விட அசிங்கமானதும் இல்லை. அப்ப அந்த எக்ஸாம பத்தி நாங்க ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியோட, பயத்தோட, டென்ஷனோட இருக்கணும்? அதுதான் என் கொஸ்டின். இப்ப சாதாரணமாக இந்த கொடூர மிருகங்களை பார்த்தே இதுல உள்ள நல்ல விஷயங்களை எங்களுக்கு இந்த கிளாஸ்ல 2 மினிட்ஸுக்குள்ளுக்கு உங்களுக்கு யோசிக்க ஏழுமாக இருக்குமென்றால் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வாரத்துக்கு குறிப்பிட்ட மாதங்கள் கெப் இருக்குது. அதுக்குள்ளுக்கு உங்களோட எக்ஸாம நீங்க எப்படி படிச்சு கொள்ளலாம், எக்ஸாம எப்படி ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம், உங்களோட யூனிட்ஸ் எப்படி நீங்க பிளான் பண்ணி படிச்சு கொள்ளலாம் என்று நிறையவே பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கலாம். ஓகே, அப்ப எனக்கு பயம் இருக்குது, நான் இன்னும் படிக்கல, டென்ஷன் இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தடுமல் வருது, எனக்கு தலைவலி வருது, அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் எப்படி படிக்கணும், நான் எப்படி பிளான் பண்ணணும், நான் எத்தனை மணிக்கு எழும்போணும், நான் எந்தெந்த யூனிட்டை எப்ப கவர் பண்ணணும், நான் எப்ப பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கணும், நான் என்ன மாதிரி இதை செஞ்சு பிளான் பண்ணி கொண்டு போகலாம் என்று அந்த பாசிட்டிவான விஷயங்களை நீங்க யோசிக்கக்கூடிய நபர்களாக மாறும். ஓகே, அடுத்த விஷயம், எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் குட் ஸ்லீப். ரைட்டா? நாங்க எங்களுக்கு தேவையான அளவு தூக்கம் இருக்கணும். இதுல ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் தேவையான தூக்கத்துடைய அளவு இருக்குது, சாதாரண மனிதர்களுக்கு. சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க வந்துட்டு என்னது எந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ற நேரம் 14 to 18 இயர்ஸ் ஓல்டுக்குள்ளுக்கு தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 8 தொடக்கம் 10 ஹவர்ஸ் தூக்கம் தேவை. ரைட்டா? இது சாதாரண மனிதர்களுக்கு. இன்னும் ஒரு கொஸ்டின் இங்க நாங்க யோசிச்சு பார்க்கலாம், நாங்க எல்லாரும் சாதாரண மனிதர்களா அல்லது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனிதர்களா? சாதாரணமா எல்லாரும் எழும்புற மாதிரி எழும்பி, தூங்குற மாதிரி தூங்கி, நோமலா படிச்சு, நோமலா பாஸ் ஆகி, நோமலா ஒரு வேலை எடுத்துக்கொண்டு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர்களா? அல்லது நாங்க நிறைய படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணி பெஸ்டான யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நல்ல ஸ்டடியா நாங்க செலக்ட் பண்ணி நல்ல பெஸ்டான ஒரு தொழிலுக்கு போய் லட்சக்கணக்கில் நிறைய சம்பாதிச்சு நாங்களும் நல்லா இருந்து எங்களோட குடும்பத்தையும் நல்லா பார்த்து கொள்ளணும் செல்ற பெரிய கோல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனிதர்களா நம்ம அப்படின்ட்டு சொல்றது நம்ம தான் முடிவு செய்யணும். நாங்க சாதாரணமா எல்லாரும் போற போக்குல போயிட்டு நோமலா இருந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ல வாழ்ந்து அப்படியே மொத்த போன நல்ல மனுஷனா ஓகே. டாக்டர் ஜாகிர் நாயக்கே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டு ஃபேமஸான ஒரு இஸ்லாமிக் தாயி இந்தியா. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 hours ஒன்லி, 3 மணித்தியாலம் தான் அவர் தூங்குவார். மிச்ச நாள் எல்லாமே அவர் குரானை பத்தின ஆராய்ச்சிகள் தான் செஞ்சுட்டு இருப்பாரு மிச்ச நேரம் எல்லாமே. ரைட்டா? அப்ப டாக்டர் ஜாகிர் நாயக் என்றவர் இன்றைக்கு இந்த உலகத்துல உண்டுதான், இன்னும் ஒரு ஜாகிர் நாயக் இல்ல. ரைட்டா? அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு மனுஷன். இப்ப இத மாதிரி நாங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனுஷன் என்று சொன்னால் நீங்க வந்துகிட்டு யோசிக்கப்படாது. இன்றைக்கு நாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் போனோம், எங்களோட மிஸ் சொன்னாங்க எங்களுக்கு டீனேஜ் தானே, நாங்க ஓ லெவல் தானே, ஏ லெவல் தானே, நாங்க 8 to 10 hours தூங்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறதுலயே போக்கஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? இது சாதாரணமா எங்களோட உடம்புக்கு தேவையான தூக்கம். ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பீப்புளாக மாறணும், எங்களோட வாழ்க்கையில நிறைய வெற்றியை காணணும் அப்படின்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும், சில தியாகங்களை செய்யணும். அப்ப நாங்க சில தியாகங்களை செய்யணும்னு சொன்னா அதுல எங்களோட தூக்கத்திலையும் கொஞ்சம் தியாகம் பண்ணி படிக்கிறது ஒன்றும் பிழையான விஷயம் இல்லை. சரியா? அடுத்தது வந்துட்டு ஒரு ஜென் மெடிடேஷன் சொல்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜென் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றது எங்களோட மனசை அலைப்பாய விடுதல். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயம் தான். நாங்க முஸ்லிம்ஸ்,
தொழுறதுக்கு போன மனுஷனால் நாங்க நல்ல ஆத்மார்த்தமாக அல்லாஹ் மட்டும் நினைச்சே தொழணும்னு சொல்லி தக்பீர் கட்டின மனுஷனால் எங்களுக்கு நிறையவே டிஸ்டர்பன்ஸ் வர அந்த தக்பீர் கட்டினதுக்கு பிறகுதான் அடுப்புல நாங்க போட்ட கறியை ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்றது ஞாபகம் வரும். அடுத்தது எங்களோட போனை லாக் பண்ணினோமா இல்லையான்னு சொல்ற ஒரு ஞாபகம் வரும். நாங்க படிச்ச பாடத்தை மூடி வச்சோமா திறந்து வச்சோமான்ற ஒரு ஞாபகம் வரும். அடுத்தது நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது, நைட்டுக்கு பேப்பர் கிளாஸ் இருக்குதா என்னன்னு சொல்ற யோசனை எல்லாமே வர்றது தொலை போய் நின்றாதான். இதை நாங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். இதே மாதிரி ஒரு விஷயம் இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு கொப்பிய விரிச்சாதான் எல்லா ஊர்ல உள்ள எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வர. பக்கத்து வீட்டுக்காரிட சண்டை நினைப்பு வரும், கிளாஸ்ல இந்த பொடியமா இருக்காத விஷயம் நினைப்பு வரும். அடுத்து வந்துகிட்டு நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது அது போகணுமா இல்லையான்றது எண்ணம் வரும். அடுத்தது இந்த யூனிட் தேவையில்லை, இதை விட நம்ம மத்தது படிச்சா நல்லமன்ற எண்ணம் வரும். கொஞ்சம் பசிக்குதே சாப்பிட்டு வந்து படிச்சா நல்லமேன்னு சொல்ற ஒரு எண்ணம் வரும். தூக்கம் வருதே கொஞ்சம் தூங்கிட்டு எழும்பி படிப்போமான்ற எண்ணம். இப்படி எல்லா கவனக்கலைப்பான விஷயங்களும் எங்களோட மனசுக்குள்ள வாருது அங்க படிக்கிறதுக்கு போய் இருந்தாதான். சோ இப்படி நிறைய தாட்ஸ் வர நேரம் நாங்க எல்லா தாட்ஸோடையும் ஃபைட் பண்ணி நாங்க வெண்டு அதுக்கு பிறகுதான் படிக்கணும். அப்பதான் அந்த படிக்கிறது எங்களோட மனசுல பதியும். அதுக்குத்தான் இந்த ஜென் மெடிடேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜென் மெடிடேஷன் சொன்னா எங்களோட மனசை நாங்க அலைப்பாய விடுறது. சரியா, நாங்க படிக்க போறோம், எங்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வருது, தாட்ஸ் எல்லாம் நிறைய வருது, கான்சென்ட்ரேட் பண்ண கஷ்டமா இருக்குதுண்டா நாங்க என்ன செய்யறோம், படிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கண்ணை மூடி ரைட்டா எங்களோட மைண்ட் எங்கெங்க அலைவாயுதோ எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயா விடுறது. ரைட்டா, மனசுக்கு தோன்ற எண்ணம் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறது. இப்ப படிக்க போன நேரம் எங்களுக்கு என்ன நினைப்பு வந்துச்சோ எல்லா எண்ணத்தையும் நம்மளே வெல்கம் பண்ணி வா வா இதுவா அதுவா அங்க போகணுமா இங்க போகணுமா அது படிக்கணும் தூங்கணுமா தின்னணுமா என்னன்னு சொல்லி எங்களை கண்ணை மூடிட்டு அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்க யோசிக்கிறது. ரைட்டா, அதே நேரம் ரோட்டால போற வாகனத்துல சத்தம், பக்கத்துல காகங்கத்துற சத்தம், பின்னால உம்மா தேங்காய் திருவிழா சத்தம் என்று எல்லா சத்தத்தையும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி செஞ்சோம்னு சொன்னா எங்களோட மனசுக்கு அந்த டைம்ல தேவை என்னண்டா கொஞ்சம் அலைப்பாயணும், கொஞ்சம் அங்கலிஞ்சல போய் சுத்தி பார்த்துக்கு வரணும் என்ற தேவைதான். அப்ப அந்த தேவையை நம்ம ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் கண்ணை மூடிக்கு இருந்து கொடுத்தோம்டா அதுக்கு பிறகு கண்ணை திறந்து நாங்க படிக்க மாட்டோம், எங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஏழுமாக இருக்கும். இது ஜப்பானீஸ் பின்பற்றக்கூடிய ஜென் மெடிடேஷன் என்று சொல்றது தனிது. உங்களுக்கு எப்பெல்லாம் படிக்கக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் வருதோ நீங்க அப்பெல்லாம் ஒரு 3 நிமிஷம் கண்ணு மூடிக்கு உங்களோட மனசு போற போக்குல விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பிறகு எகைன் நீங்க படிக்க தொடங்கினா உங்களோட கான்சென்ட்ரேஷனே கூட்டி கொள்ளேலுமாக இருக்கும். ரைட்டா, அடுத்து வந்துட்டு சோசியலைஸ் ஆகுறது. அதாவது நாங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ற நேரம் எங்களுக்கு ஒழுங்கா படிச்சு கொள்ள இயலாம இருக்குது, நிதானம் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வர்றது, எல்லாத்தையும் குடும்பத்தாக்கள் எல்லாரோடையுமே கதைச்சு பேசி சிரிக்கிறது, அல்லது எங்கள்ட சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு விசிட் போயிட்டு வர்றது. போறேன்டா போய் ஒரு 3 hours 4 hours வேஸ்ட் பண்ணி போட்டு வர்றது இல்ல, ஜஸ்ட் நாங்க போய் ஒரு 1/2 hour அல்லது ஒரு 10-15-20 நிமிஷம் போய் பேசிட்டு இருந்து போட்டு வர்றது. இப்படி நாங்க சோசியலைஸ் ஆகுற நேரம் எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு நாங்க கண்ட்ரோல் பண்ணலுமாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்ற விஷயம் ஒரு பெரிய ஒரு சாப்டர். நான் இதுல உங்களுக்கு தேவையான 1-2 விஷயங்களை மட்டும் சொல்லித்தரேன். சரியா, மைண்ட்ஃபுல்னஸ் நாங்க ஒரு டைம்ல என்ன வேலை செஞ்சுக்கிறோமோ அந்த வேலையில மட்டும் போக்கஸ் பண்றது. சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா நாங்க மைண்ட்ஃபுல்னஸோட சாப்பிடுவோம். சரியா, அழகா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்து அதை ருசிச்சு என்ன கறி என்று பார்த்து நிதானமா அந்த சாப்பாட்டை பத்தி மட்டும் யோசிச்சு நாங்க சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டோம்னு சொன்னா எங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், எங்களுக்கு உடம்புக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். அதே மாதிரி நாங்க படிக்கிற நேரமும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நாங்க பின்பற்றணும். படிக்கிற நேரம் என்ன படிக்கும், எப்படி படிக்க போறோம், என்ன பிளேன் இருக்குது, எவ்வளவு நேரத்துக்குள்ள படிக்க போறோம், இது சம்பந்தமா எங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது என்று சொல்லி அந்த படிப்புக்குள்ள மட்டும் நின்று நாங்க யோசிக்கிறது. அதுக்கு எங்களோட மைண்டை நாங்க பழக்கப்படுத்தணும். ரைட்டா, அடுத்து வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் லாஃப் தெரப்பி அப்படின்னு சொல்றது. நாங்க எங்களுக்கு மனசு இறுக்கமாக இருக்கிற நேரம் அல்லது எங்களுக்கு ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரம் நாங்க நிறையவே சிரிக்கணும்.
எங்களுக்கு சிரிப்பு வரலைன்றாலும் எங்களோட சிப்ளிங்ஸை கூப்பிட்டு அல்லது எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஜோக் பண்ணி நிறையவே வாய் விட்டு சிரிக்கணும், சத்தம் போட்டு சிரிக்கணும். அப்படி சிரிக்கிறதின் மூலமாக எங்களோட மனசும் ரிலாக்ஸ் ஆகுது, எங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படிதான் உங்களுக்கு சிரிப்பு வரலையாம் அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு காமெடி அல்லது யூடியூபுக்கு போயிட்டு ஜோக்ஸ் பார்த்து சிரிக்கலாம். அப்படி சிரிக்கிற அந்த லாஃப் தெரப்பின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மட ஸ்ட்ரெஸ்ஸ இல்லாமல் ஆக்குறதுல. ரைட்டா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்க ஸ்ட்ரெஸ்ஸ இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி. அப்ப இன்றைக்கு இந்த செஷன்ல நாங்க பார்த்து கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பின்பற்றி ஸ்ட்ரெஸ்ஸ நல்ல முறையில ஓவர் கம் பண்ணி எங்களோட எக்ஸாம் நல்ல முறையில சிட் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஆல் தி பெஸ்ட். அப்ப இதோட நாங்க ப்ரோக்ராமை முடிச்சு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. நாங்க வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து நிறைய பேர் நான் இதுக்கு முந்தைய சீலன் அகாடமி மூலமா நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வந்தோம். ஸோ இவங்க வந்து எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காக வேண்டியே நாங்கள் வந்து ஷீஃபா இப்ராஹிமாவை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க தான் பெஸ்ட்டாக செய்யறன்ற ஒரு இது கொண்டு வந்தனால ஸோ இந்த இவெண்ட்டை பெஸ்ட்டாக செஞ்சு தந்தவங்களுக்கு மிச்சம் மிச்சம் தேங்க்ஸ். ஸோ இதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் அடையிறோண்டு. ஸோ அதால வர நன்மைகளும் உங்களுக்கு வரும். ஸோ ஃபீட்பேக் வந்து கட்டாயமா வேணும். பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாரும். எங்களோட சீலன் அகாடமியோட ஒஃபிஷியல் நம்பருக்கு எல்லாரும் இன்றைக்கு நடந்த இவெண்ட்டை ஃபீட்பேக்கை வந்து சென்ட் பண்ணுவோம். அதோட எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான சில விஷயங்கள் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் சீலன் அகாடமி மூலமா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் அதோட சில லெக்சரர்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ணி செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுட்டு வரோம். பட் இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேப்பர் கிளாஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் செஞ்சு தரோம். என்னென்னா உங்களோட எக்ஸாம்ஸ் கிட்டவாகுது. ஸோ கட்டாயமாக நீங்கள் நிறைய பேப்பர் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஈஸியான மெத்தட்ல வந்து நாங்கள் நிறையவே ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எப்படி படிச்சிருன்றதெல்லாம் நாங்கள் சொல்லி தரது ஈக்கிறோம். ஸோ கட்டாயமாக எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட நெக்ஸ்ட் வந்து எங்கள்கிட்ட சீலன் அகாடமி மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ ஆல்ரெடி கிராஃபிக் டிசைனில் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதே போல் ஐடி ரிலேட்டடான ஆஃபீஸ் பேக்கேஜ் கோர்ஸையும் நாங்கள் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேயும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டிய ஒரு ஆஃபரில் தான் இந்த கோர்ஸை வந்து நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ஸோ அதுலேயும் கட்டாயம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணனா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் அதுலேருந்து வரும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஜூம்லேயே போடாமல் கட்டாயமாக வாட்ஸ்அப்லேயும் போடுங்க எல்லாரும். ஸோ நான் திரும்பவும் அப்போ ஷீஃபா இப்ராஹிம் அவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த இவெண்ட்டுக்கு ஜாயின் ஆகின எல்லாருக்கும் நாங்கள் சீலன் அகாடமி மூலமாக தேங்க்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபியூச்சரில் செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை யூஸை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு ஸோ சீலன் அகாடமி சம்பந்தமான தகவல்களை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி நாங்கள் கொடுக்குற ஆஃபர்ஸ் அண்ட் அதோட அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் வந்து நாங்கள் இன்னும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிக்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஓகே, அப்போ நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து முடிச்சு கொடுவோம். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சொல்லுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கிற. சொல்லுங்க. லாஸ்டா இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னதானே, இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஓகே, அது சம்மந்தமான ஐடியா ஒன்று நாங்கள் கேட்டு செல்கிறோம். ஸோ நாங்கள் சீலன் அகாடமி மூலமாக டிரெக்டாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி தரோம். ஸோ அது சம்மந்தமான ஐடியாஸ் அவங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம்.